வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. எல்லா வியூவர்ஸ்க்கும் வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லா நாளும் இட்லி சாம்பார் எல்லாம் சாப்பிட்டாலும் தீபாவளி அன்னைக்கு காத்தாலேயே சீக்கிரம் குடிச்சிட்டு அந்த சுட சுட இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்றது தனி சுகம்தான். அந்த இட்லி சாம்பாரை எப்படி குவிக்கா ஈஸியா அதே நல்லா டேஸ்டியா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜஸ்ட் குக்கர்ல வச்சு ஒரு 4 விசில் விட்டு குக்கரை திறந்தாலே போதும், சாம்பார் கம கம கமன்னு ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த குவிக் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் பண்றதுக்கு ஒரு கரண்டி பாசி பருப்பு நான் எடுத்துட்டு இருக்கேன். தக்காளி ஒரு 4-5 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளியா இருந்தா 3 போதும். ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் ஒரு 4-5 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். காய்கறி நம்ம விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எந்த காயுமே சேர்க்க போறது இல்லை. ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டோம்னா நல்லா கரைஞ்சி சூப்பரா வெந்துடும். தக்காளியும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாயை 2ஆ கீறி வச்சுக்கலாம். நம்ம சாம்பார் டைரக்டா குக்கர்ல பண்ணிடலாம். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய். இந்த எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை லேசாக வதக்கி வச்சுப்போம். இப்போ நம்ம ரஃப்பா சாப் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக மல்லித்தூள், மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை சேர்த்துலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம், ரொம்ப அதிகமா வேண்டாம். நம்ம வெந்ததுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி நம்ம சரி பண்ணிக்கலாம். இதுலயே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம கொத்தமல்லி இப்பயே சேர்க்கறதுனால நல்லா வாசனையா இருக்கும். இப்ப குக்கர் மூடி 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க எவ்வளவு நல்லா சூப்பரா வெந்திருக்கு. நம்ம அப்படி கரண்டியால நல்லா அப்படி மசிச்சு விட்டாலும் மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேஷர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க நல்லா மசிச்சாச்சு. டிஃபன் சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படிங்கறனால கொஞ்சம் நல்லா வெந்நீர் இதில் சேர்த்துக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். திக்கானா இன்னும் கொஞ்சம் நம்ம வெந்நீர் சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ கரெக்டா இருக்கு. டிஃபனுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணியா இருந்தாலும் நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் வாசனைக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். குவிக்கா குக்கர்ல பண்ணக்கூடிய டேஸ்டியான டிஃபன் சாம்பார் சர்விங்க்கு ரெடி. சாம்பார் பாருங்க அப்படியே மணக்குது. குக்கர் விசில் வரும்போதே அவ்வளோ நல்லா வாசனையா இருந்தது. இந்த சாம்பார் இட்லிக்கு மட்டும் இல்ல, பொங்கல் எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும். மெயினா இட்லி, தீபாவளி நம்ம இட்லி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இது ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ இந்த இட்லி இந்த சாம்பார்ல நல்லா ஊறி இருக்கு. இந்த சாம்பார் நல்லா அப்படி தாராளமா எடுத்து இந்த இட்லி அப்படி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம் போல இருக்கும். அருமையா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் மைல்டா இந்த டிஃபன் சாம்பார் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு. நல்லா வாசனையா இருக்கு. கன்சிஸ்டன்சியும் சூப்பரா இருக்கு. இந்த புளி நம்ம எதுவுமே சேர்க்கல, அந்த தக்காளியோட புளிப்பே அதுக்கு கரெக்டா இருக்கு. ஒரு ஸ்டவ்ல நம்ம இட்லியை வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்ல நம்ம சாம்பார் பண்ணோம் அப்படின்னா இந்த இட்லி வேகிறதுக்குள்ளேயே இந்த சாம்பார் ரெடி ஆயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப குவிக் ஆகும். அதே ரொம்ப சூப்பரா நல்ல டேஸ்டியான ஒரு சாம்பாரா இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த சாம்பாரை நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். எப்படி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.